ஹாப்பி மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விருப்பப்பட்டு சாப்பிட்ற இந்த லாலிபாப் தான் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். அதாவது லைட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சா கூட பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறது, இந்த சிக்கன் லாலிபாப் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லாலிபாப் வீட்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனாலும் சரி, அல்ல பிரியாணிக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணலாம். லாலிபாப்புக்குன்னு சிக்கன் கடையில் சொன்னீங்க அப்படின்னா அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது 3/4 கிலோ அளவுக்கு லாலிபாப் வாங்கியிருக்கிறேங்க. இப்போ கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன். இது கலருக்காக தான், இது காரம் இருக்காது. நல்ல ஒரு ரெட்டிஸாக இருக்கும்போது குழந்தைங்க அந்த கலருக்காகவே சாப்பிடுவாங்க. அதுக்காக கலருக்கு நான் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த நான் கையில் எடுத்துக்க ஸ்பூன் பாருங்கள், அந்த ஸ்பூனுக்கு நல்லா குவியலாக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால மசாலாவை நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லாலிபாப் கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே கவனமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். 3/4 கிலோவுக்கு நான் எடுத்திருக்க ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சில பேர் லெமன் சேர்ப்பாங்க. லெமனுக்கு பதிலாக வினிகர் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் சேர்ப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வினிகர் சேர்த்துருக்குறோம். ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா வினிகரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் லாலிபாப் நல்லா கொஞ்சம் ஜூஸியாக சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 முட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 1 கிலோ எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா 2 முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன், ஆனால் 1 முட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கரெக்டாக இருக்குங்க. உள்ளே கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும், மேலாப்பில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா அந்த முட்டையிலேயே மசாலாவை ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. எங்கேயும் கட்டிகள் இல்லாமல் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற லாலிபாப்புகளை சேர்த்து மசாலாவை நல்லா ஒன்று போல் பரட்டி விடுங்க. மசாலா பரட்டினதுக்கப்புறம் குறைஞ்சது 1 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். நீங்கள் பரட்டிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பொரிக்கலாங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இப்போ நீங்கள் வெளியவே வச்சுருந்தாலும் நல்லா சூப்பராக நல்லா ஊறி வந்துடும். இப்போ மசாலாவை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டாச்சு. லாலிபாப் குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை பண்ணி கொடுக்கலாம். அவங்க ஆளுக்கு 2 சாப்பிட்டு நல்லா சுறுசுறுப்பாக விளையாடிட்டு அவங்களுக்கும் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அம்மா இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. மசாலாவை இப்போ ஒன்று போல் பரட்டி விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 1 ஹவர் மூடி வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வேலைகள் எல்லாம் முடிச்சு வரவும் இந்த சிக்கன் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். லைட்டாக தண்ணி விட்டு ஊறி வந்திருக்குது. இப்போ லைட்டாக அப்படி பரட்டி விட்டுடலாங்க. ஏன்னா அடியில் மசாலாலாம் தங்கியிருக்கும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் இருக்க மசாலாலாம் இன்னுமே சிக்கனில் நல்லா ஒன்று போல் கலந்து வந்துடும். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பில் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஆல்ரெடி இதில் இப்போ தான் சிக்கன் பொரித்து எடுத்தேங்க. சில்லி சிக்கன் லஞ்சுக்கு பொரித்து எடுத்தேன். இப்போ ஈவினிங் இந்த லாலிபாப் பொரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் இதை எடுத்து வச்சுருந்தேன். மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்தேன். அதனால் அதே சிக்கன் பொரித்த அதே எண்ணெயிலேயே நான் லாலிபாப் பொரிச்சுக்கிறேன். 2 சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீ கூட்டி கூடுதலாக ஆக்காமல் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே மிதமான எண்ணெய் சூட்டுலேயே பொரித்து எடுக்கணுங்க. அதாவது நம்ம அப்பளம்லாம் பொரிப்போம்ல, அந்த சூட்டுலேயே இந்த சிக்கனை பொரித்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா உள்ளே வரைக்குமே சிக்கன் வெந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சு ரெண்டாக இந்த மாதிரி பொரித்து கொடுக்க வேண்டியதாங்க. சிக்கனை பொரிக்கிற வரைக்கும் நம்ம அளவான எண்ணெய் விட்டுட்டு நம்ம பொரித்து எடுத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா வேலை ஈஸியாக முடியணுங்கிறதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுக்கிறத விட இந்த மாதிரி பொரித்தோன்னா எண்ணெயும் மிச்சமாகும். ரொம்ப போட்டு ரொம்ப நேரம் போட்டு நம்ம பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஹார்டாகிடும். நல்லா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பீஸ் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மிதமான தீயில வேக விட்டு எடுக்கலாம். சூப்பரான லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.